பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், புதியதை பழையதோடு சேர்க்காதே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை செய்யும் பொழுதும் நாம் பழையதை குறித்து நாம் அவதிப்படாமல், வியாகுலப்படாமல் புதிய காரியங்களை நோக்கி நாம் செல்லுவோம். வேதத்தில் இப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் ஒரு புதிய காரியத்தை செய்வார். நம்முடைய எல்லா நாளிலும் நாம் சில காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். பழைய நாட்களை நினைத்து நாம் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், பழையதை குறித்து நீ கவலைப்படாத, புதியதை நான் உனக்காக செய்வேன். அதனால இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோட கடந்த நாளை குறித்து, கடந்த நாள் வந்த வருத்தங்களை குறித்து, கடந்த நாள் நாம் அனுபவித்த கஷ்டங்களை குறித்து நாம் அது புதிய நாளை சேர்த்து நம்முடைய மனதை நாம் உளைச்சலுக்குள் ஆளாக்காதபடி நாம் விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை இன்று செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் பிரயாணம் போக கர்த்தர் இன்று நம்மை வழிநடத்துவார். நான் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழம் துருத்தியில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். தேவனுடைய பிள்ளைகளே, பழைய காரியங்களை நாம் புதிய நாளோடு சேர்த்து வைக்கும் பொழுது, புதிய நம்முடைய திட்டங்களோடு சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் நம்முடைய எல்லாம் நமக்கு ஒரு இழப்பாகவே மாறிவிடுகிறது. ஆனால் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, பழையதை எல்லாம் மறந்து ஒரு புதிய நாளுக்காக, ஒரு புதிய அனுபவத்திற்காக, ஒரு புதிய வாழ்க்கைக்காக, ஒரு புதிய நாளுக்காக நாம் தொடங்குகிறவர்களாக மாறும்படி கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு கசப்பான நாட்கள் எல்லாம் வந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனம் அங்க எகிப்தில் இருக்கிற பொழுது அவர்கள் 400 வருடம் மேலாக அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்களாம். ஆனா அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியேறும் பொழுது அவர்கள் பாடினது, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டா என்று வேதம் சொல்கிறது. அப்படி வந்த அதே இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் அநேக நாட்களிலும் அவர்கள் அந்த எகிப்தை குறித்தே நினைத்து கொண்டு இருந்தார்கள் என்று நாம் வேத பகுதியில் பார்க்க முடியும். அங்கே எங்களுக்கு சில காரியங்கள் இருந்தது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பிரிவிருத்தார்கள் என்று நமக்கு பார்க்க முடியும். ஆனா அவர்கள் பிரிவிருப்பின் மூலமாகவும் அநேகருக்கு அநேக காரியங்கள் நேரிட்டது. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம், உன்னை பழைய நாட்களில் இருந்து, பழைய இடத்தில் இருந்து, பழைய பிரச்சனையில் இருந்து, பழைய உன்னுடைய வியாதிகளில் இருந்தெல்லாம் உன்னை மாற்றி உன்னை ஒரு புதிய நாளைக்குள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு புதிய காரியத்தை உனக்காக நான் செய்திருக்கிறேன். அதனால பழைய வந்து போன காரியங்களை எல்லாம் மறந்து உன்னுடைய வழிகளில் புதிய நாளை குறித்தும் புதிய திட்டங்களோடும் புதிய எண்ணங்களோடும் நாம் முன்னோடி செல்லும்படி கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க பழையதெல்லாம் மறந்துட்டு அதே பார்த்து நீங்கள் குழம்பி போகாம புதிய நாளுக்காய் நீங்கள் தயார் எடுக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தின் நாளாக, புதிய ஒரு மாற்றத்தின் நாளாக கர்த்தர் உங்களை உருவாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களை, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடந்த நாள்ல உங்க துக்கத்தை, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நிலைக்கும் என்று விசுவாசத்தோடு நான் பிரயாணம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இவருடைய வாழ்க்கையில் புதிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. ஆண்டவர், ஒரு புதிய ஒரு துவக்கத்தை நீர் கொடுக்க போவதற்காக நன்றி. பழைய எல்லா காரியங்களிலும் இருந்து பிள்ளைகளை விலக்கி பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.